गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह प्रथमं शैलपुत्री च द्वितीयं ब्रह्मचारिणी तृतीयं चन्द्रघण्टेति कूष्माण्डेति चतुर्थकं पञ्चमं स्कन्दमातेति षष्ठं कात्यायनीति च सप्तमं कालरात्रीति महागौरीति चाष्टमं नवमं सिद्धिदात्री च नवदुर्गाः प्रकीर्तिताः. இப்போ பாதாம் கீர் பண்ணுறதுக்கு நான் ஒரு 150 கிராம்ஸ் வச்சுக்கோங்களேன். குத்து மதிப்பாக நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இது அளந்தெல்லாம் பார்க்கல. நம்ம கையால் ஒரு 2-3 பிடி இருக்கிற மாதிரி பாதாம் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் ஒரு 3/4 லிட்டர் பாலில் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி கூட குறைச்சி நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ பாதாம் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 6 ஹவர்ஸ் நல்லா ஊற விட்டு தோலை இந்த மாதிரி உரிச்சிட்டு வச்சுருக்கேன். தோலோடு நம்ம பண்ண முடியாது. ஸோ தோலை உரிச்சிட்டு தான் பண்ணணும். இதை என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக பால் விட்டு அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோம். ஸோ இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போது பாதாம் கீர் பண்ணுறதுக்கு ஒரு அகலமான நல்ல பாத்திரமாக எடுத்துன்னு இருக்கேன். இதில் ஒரு 1/2 லிட்டருக்கு இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி ஒரு 3/4 லிட்டர் பால். அதில் நான் கொஞ்சம் இதுக்கு விட்டுட்டேன் பாதாம் அரைக்கிறதுக்கு. ஸோ அந்த பாலை இதில் விட்டுக்கிறேன். அஸ் யூஷுவல் நம்ம பால் காய்ச்சுற மாதிரி தான். இது பால் காயட்டும், பொங்கி வரட்டும், நான் காமிக்கிறேன். பால் நல்லா காஞ்சிடுது. ஸோ அதில் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா குங்குமப்பூ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. இந்த கலர் மாறி இருக்குது. இப்போது பாதாம் நம்ம ஊற வச்சு பாலில் அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கோம் இல்லையா, அதை மெதுவாக இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ அதையும் இப்படியே அலம்பி விட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். ஸோ இது நல்லா இப்போது திக்காக ஆரம்பிக்கும். ஒரு 5 நிமிஷம் இது திக்காகிற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுருக்கலாம். இப்போது இந்த பாதாம் பச்சை ஸ்மெல் போய் நல்லா இந்த மாதிரி கொதிச்சுட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம இதுக்கு சுகர் போட்டுக்கலாம். நான் இப்போ எடுத்துட்டு இருக்கேன் இந்த பாலுக்கு ஏற்ற மாதிரி இந்த கப்பால் ஒரு 3 கப்பு சுகர் போடுறேன். ஸோ நீங்கள் அளவு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இது சுகர் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நீர்த்து போக ஆரம்பிக்கும். சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும், நான் காமிக்கிறேன். இப்போது சுகர் நல்லா மெல்ட் ஆகி இதுவும் நல்லா திக்காகி கொதிச்சுன்னு இருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். எப்பயுமே சுகர் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நீர்த்துக்கும். பட் நம்ம இன்னொரு 5 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா அதோட டெக்ஸ்சர் திக்காயிடும். இப்போ இதில் வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரே ஒரு குட்டி டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் சாப் பண்ண முந்திரியும் பாதாமும் லைட்டாக ஒரு வறுத்துட்டு சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஒரு வறுத்துட்டோம் அப்படின்னா அதில் சேர்த்துங்க. ஸோ இதையும் நம்ம வறுத்துண்டாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது இந்த பாதாம் கீரில் இதை அப்படியே சேர்த்துன்றேன். லாஸ்ட்டாக நான் மேலாப்பில் போடுறதுக்காக கொஞ்சம் போல் வச்சுருக்கேன். அவ்வளோதான். சூப்பரான பாதாம் கீர் ரெடி ஆகிடுது. நெக்ஸ்ட்டு தேங்காய் சாதம் பண்ண போகிறோம். தேங்காய் சாதத்துக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போது எண்ணெய் காஞ்சிடுத்து. கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கிறேன். நான் ஜென்ரலாக அரை உளுந்து தான் போடுவேன். இப்போ தேங்காய் சாதத்துக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக முழு உளுந்து போட்டிருக்கேன். இதில் நறுக்கின பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன்.
ஒரே ஒரு வரமிளகாயை சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இப்போது பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு தேங்காய் சாதத்துக்கு துருகின தேங்காய் நல்லா ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இதை சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். ஸோ இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். போட்டு தேங்காயோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு 2 நிமிஷம் நம்ம வதக்கினோம்னா போதும். ஸோ இப்போ தேங்காய் நல்லா வதங்கிடுத்து. இதில் வடித்த சாதம், ஆறின சாதம், உதிராக இருக்கிற சாதத்தை சேர்த்து இதை அப்படியே நல்லா கலந்துக்க போகிறோம். இப்போ நீங்கள் அட் அ டயத்தில் நைவேத்தியம் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு தேங்காயை உடைச்சி மொத்தமாக நீங்கள் 2த்துக்கும் சுண்டலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், தேங்காய் சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் கார்த்தால இந்த தேங்காய் சாதம் பண்ணுறேன் அப்படிங்கும்போது கார்த்தால பண்ணுறதுக்கு தனியாக தேங்காயும், ஈவினிங் பண்ணுறதுக்கு தனியாக தேங்காயும் உடைச்சிக்கணும். ஜஸ்ட் எல்லாருக்கும் தெரியும், ஜஸ்ட் ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இப்போது சாதத்துக்கு வேணுங்கிற மேல் உப்பு போட்டுக்கலாம். நம்ம தேங்காயில் போட்டிருக்கோம், இருந்தாலும் சாதத்துக்கு வேணுங்கிற மேல் உப்பு நம்ம தேங்காயில் போடுறச்சு கொஞ்சம் குறைச்சி போட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் மேல் உப்புக்கு அப்புறமா போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம நெய் விட போகிறோம். நெய் விட்டு பண்ணினோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக நல்லா தேங்காய் சாதமும் பொல பொலன்னு உதிராக சூப்பராக வரும். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இதை கலந்து விட்டுண்டாச்சு. சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சுண்டலுக்கு, கறிக்கு எல்லாத்துக்கும் போடுறதுக்கு நம்ம ஒரு பொடி பண்ண போகிறோம். அந்த பொடி பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு, இது நீங்கள் பல்க்கு குவான்டிட்டியில் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா கறி எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். நீங்கள் சுண்டலுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சிக்கணும். ஆனால் இந்த பொடி எப்படி வறுத்து அரைக்கிறதுன்னு காமிக்கிறேன். ஸோ கடலைப்பருப்பு இது நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம், எண்ணெய் ஊற்றி வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அதில் அதே அளவுக்கு மல்லி போட்டுக்க போகிறேன். ஸோ அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். ஸோ இது வறுபடின்னு இருக்கும் பொழுது அந்த சூப்லேயே இதுக்கு தேவையான காஞ்ச மிளகா அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா ஒரு 20-30 மிளகா, நம்ம கொஞ்சம் நிறையா பண்ணுறோங்கிறதுனால அதுக்கேற்ற குவான்டிட்டி நான் சேர்த்துக்கிறேன். இதையும் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு போகும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துண்டாச்சு. நம்ம இந்த போட்டிருக்க இந்த பருப்பு, தனியா அந்த சூட்லேயே இந்த மிளகா வத்தலும் நல்லாவே வறுபட்டுரும். இது தனியாக நம்ம ரோஸ்ட்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ கருகாமல் நம்ம வறுக்கணும் அப்படின்னா இதை ஒன்றாவே போட்டு வறுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை நல்லா ஆற வச்சு கொரப்பாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். நான் மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். இல்லை எங்களுக்கு மஞ்சள் பொடி வேண்டாம், நாங்கள் சமையலில் சேர்த்துப்போம் அப்படின்னா நீங்கள் தனியாகவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துன்னு வரேன். இப்போது நம்ம வறுத்து வச்ச இந்த கறி பொடிக்கு உண்டான சாமான் நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சமாக மஞ்சள் பொடி மட்டும் நான் சேர்த்து பண்ணிட்டு வந்துட்டேன். பாருங்க, சூப்பராக இருக்குது, வாசனையாக. ட்ரை பண்ணி பாருங்க. நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவளுக்காக தான் இது நான் சொல்லியிருக்கேன். இந்த கறி பொடி போட்டு நம்ம சுண்டல் பண்ணினோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாசனையும் சரி, டேஸ்ட்டும் சரி. உடம்புக்கும் இந்த மல்லியெலாம் போட்டு நம்ம அரைக்கிறதுனால அந்த சுண்டல் சாப்பிடும் பொழுது அதை ஜீரணப்படுத்தி கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம நைவேத்தியம் பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது கொஞ்சமாக துளியோண்டு வறுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கணும். பட் ஜென்ரலாக நம்ம ஆற்று சமையலுக்கு நைவேத்தியம் பண்ணாத ஐட்டங்களுக்கு இதை பல்க் குவான்டிட்டியில் அது மாதிரி வறுத்து வச்சுட்டு அரைச்சிக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியாத வாழ்க்காக தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போது அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுது. இப்போது வெள்ளைக்காராமணி வச்சு நம்ம சுண்டல் பண்ண போகிறோம். அதுக்கு
வெள்ளை காராமணியை ஒரு 4 ஹவர்ஸ் ஊற விட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு ஊற விட்டுட்டு குக்கரில் போட்டு ஒரு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். இது பார்த்தேன்னா தெரியும் உங்களுக்கு, பார்த்தா நல்லா முழுசாக இருக்கும். நீங்கள் அமைக்கி பார்த்தேன்னா நல்லா சூப்பராக மலர வெந்திருக்கு. இது நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் சூப்பராக உதிராகவும் இருக்கும், அதே சமயம் சாஃப்டாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ தாளிச்சிக்கலாம். இப்போது காராமணி சுண்டல் தாளிச்சிக்கலாம். இழுப்பு சட்டியில் தேங்காய் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். மோஸ்ட்லி இந்த சுண்டல்லாம் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சுட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெயில் கடுகு போட்டுக்கிறேன். ஜென்ரலாக சுண்டலுக்கு உளுத்தம்பருப்பு தேவையில்லை, ஏன்னா நம்ம சுண்டலே வந்து பருப்பாக இருக்கிறதுனால. ஒரு 2 வரமிளகா தாளிச்சுக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை தாளிச்சுக்கிறேன். ஸோ பெருங்காயம், இதில் வேக வச்சுருக்கேன் இந்த காராமணியை அப்படியே சேர்த்துக்கிறேன். இதில் ஆல்ரெடி உப்பு போட்டுன்னு இருக்கும், மேல் உப்பு மாத்திரம் போட்டால் போதும். இப்போ நெக்ஸ்ட்டு சுண்டலுக்குன்னு ஒரு பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பு மல்லி மிளகா வத்தல் போட்டு அரைச்சி, ஸோ அந்த பொடி கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். மிளகா தாளித்தாலும் மிளகா தாளிக்கிறது வாசனைக்கு கொஞ்சம் பொடி எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு போட்டுக்கணும். இப்போது இதுக்கு மேல் உப்பு போட்டுக்கிறேன். சுண்டலுக்கு வேணுங்கிற மேல் உப்பு அதையும் போட்டுட்டோம். துருகின தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறதுக்காக கொஞ்சமாக கம்மி குவான்டிட்டியில் பண்ணியிருக்கேன். சப்போஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறையா போட்டுக்கோங்க. இதை இப்போது அப்படியே கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள், ஈஸி காராமணி சுண்டல். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு நோட்டு மாதிரி போட்டு கூட 9 நாளும் 9 ரெசிபி எழுதி வச்சுட்டுலாம். பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா சமையல் ரொம்பவே ஈஸி. பிளான் பண்ணுறது தான் கஷ்டம். பிளானிங் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம டக்குன்னு வந்து அடுப்புக்கிட்ட வந்தோமா பண்ணினோமா போனோமா போயிட்டே இருக்கலாம். ஸோ வந்து அவ்வளோதான், 2 நிமிஷம் இது தேங்காவோட பச்சை ஸ்மெல் போயிடுதுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போது இது ரெடி ஆகிடுத்து, ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நவராத்திரி 3ஆவது நாள் புதன்கிழமை நைவேத்தியங்கள் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி அம்பாளோட பேர் சந்திரகண்டா. ஸோ அந்த அம்பாளுக்கு நம்ம இதெல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பராக பாதாம் கீர் ஸ்வீட்டுக்கு, அதுக்கப்புறம் சித்ரான்னம், தேங்காய் சாதம், சுண்டல் வந்து வெள்ளைக்காராமணி வச்சு சூப்பராக பொடி போட்டு சுண்டல் ரெடி பண்ணியிருக்கோம். இதுதான் இன்னையோட நைவேத்தியங்கள். ஸோ நம்ம இது என்ன பண்ணுறதுன்னு ஒரு பிளான் பண்ணிட்டோம், முதல் நாளே பாதாம்லாம் ஊற வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி பண்ணிடலாம். கார்த்தால வேலையில் இந்த பாயசமும் சித்ரான்னமும் சமையலோடு நம்ம ரெடி பண்ணிட்டு ஈவினிங் சுண்டலுக்கு காராமணி சுண்டல் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுவும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு தான் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ யாரெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்தது உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான பிரசாதம் ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.